கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த திராவிடம் என்னைக்கு நமக்கு வந்துச்சோ அவங்க படிப்படியா நம்ம தமிழ பாரம்பரியத்தை முழுசும் அழிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழர் இல்லை அப்படின்னு நிலைய உருவாக்கிட்டாங்க. திராவிடத்துக்கு ஏற்ற மாதிரி தமிழ்லாம் அப்படி ஒரு பாஷையை உருவாக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். அப்ப மீண்டும் தமிழினத்துக்கு தமிழ் யார் என்று அடையாளம் காட்டணும். அது நான் செந்தன் சீமா 2009 வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஒரு மாற்றத்தை ஏற்படும் போது இவருக்கு ஒரு மாற்றம் வந்து அன்னைக்கு தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும், அப்படிதான் தமிழர்கள் உலகத்தில் உள்ள தமிழர்கள் வாழ முடியும் அப்படிங்கிற உறுதியோட களங்கண்டாரு. அது இப்ப நிறைவேறி வருது. அதனால கண்டிப்பா பாத்தீங்கன்னா இது தோல்வி அடையாது. ஏன்னா வந்து இனத்துக்காக போராடுறோம், ஒரு வெற்றிக்காக போராடுறோம். கண்டிப்பா தோல்வி அடையாது, இது வெற்றியை தான் போய் நேரும். அதனால எந்த ஒரு தொய்வும் இருக்காது. நம்ம 2020 நிச்சயம் வந்து அண்ணன் வந்து கோட்டையில இருப்பாரு. இது கண்டிப்பா நடக்கும். திமுக அதிமுக பெரிய கட்சிகள் வந்து பணத்தை வாரி இறைக்கிறாங்க தேர்தல். அதுக்கு முன்னாடி இருந்து சாமானிய மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கிற சீமான் அவர்களால் தாக்கு பிடிக்க முடியுமா? கண்டிப்பா. இது ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த நம்ம தமிழ்நாட்டு அரசியல் வந்து பாத்தீங்கன்னா சினிமா முன்னிறுத்தி தான் இன்ன வரையும் நடந்திருக்கு. ஏன்னா வந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா அப்படின்னு ஏன்னா அவங்க ஏற்கனவே சில விஷயம் இறங்கி செஞ்சாங்க மக்களுக்கு. அதனால எல்லாரும் வந்து அதிமுக திமுக அப்படிங்கிற ஒரு பார்வையிலே போட்டாரு. திமுக வளர்த்தவர் எம்ஜிஆர் தான், அதிமுக வளர்த்தவர் எம்ஜிஆர் தான். இப்ப அவங்க இல்ல. ஆனா அன்னைக்கு இருந்த சினிமா மோகம் இன்னைக்கு இல்ல. இப்ப காலங்காலமா இருக்கிற 1% 2% தான் இருக்கு. அந்த வகையில தான் இன்னைக்கு விஜய் வராரு. அதனால மக்களோட பார்வைக்கு 2019 2024 எலெக்ஷன் இருக்கா, அதுக்கு முன்னாடி வரையும் நாம் தமிழர் கட்சி அங்கீகாரம் பெறல. அது வரைக்கும் ஊடகத்தை நம்ம எங்களை காட்ட மாட்டாங்க. 2024 தேர்தலுக்கு அப்புறம் இன்னைக்கு ஊடகத்திலேயோ விவாதத்திலேயோ வந்து எல்லாருக்கும் தெரியும், எல்லா இடத்துலயும் இந்த ஊடகம் கொண்டு நாம் தமிழர் சேர்த்திருக்கு. அதனால கண்டிப்பாக எத்தனை கட்சி போட்டி இருந்தாலும் ஒரு நேர்மையான ஆளை வந்து தமிழ்நாடு தேடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து மதுவா தான் சரிதான், கஞ்சாவும் சரிதான், ரவுடி சரிதான், போக்சோ சட்டம், பெண்கள் எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை. உண்மையில எனக்கே வந்து இப்ப எனக்கு 2 பெண் பிள்ளை இருக்கு, ஒரு பையன் இருக்கான். அவங்கள வீட்டுல விட்டுட்டு வேலைக்கு போனா எனக்கே ஒரு பயம் இருக்கு. ஏன்னா சர்வ சாதாரணமா கொலை என்பது ஒரு சர்வ சாதாரணமா நடக்குது. அதனால எல்லா மக்களும் ஒரு பாதுகாப்பு தர்றாங்க. அந்த நிரந்தர பாதுகாப்பை வந்து தமிழ் தேசியத்திலான நாம் தமிழர் கட்சி செந்தமிழ் சீமான் தான் கொடுக்க முடியும். இதுல எந்த மாற்றம் இல்ல. கண்டிப்பா 2026 மாற்றம் இருக்கும். நீங்க சீமான ஆதரிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் ஒரு வரையில என்ன சொல்றீங்க? ஒரே வரலாம் நேர்மை, எங்க பரம்பரிய நேர்மை. அதனால நானும் வந்திருக்கேன். இதுதான் என்னுடைய கொள்கை. நன்றி.